படம் சிறப்பா பண்ணுங்க சார். நல்லா இருந்தது. நல்லா சிறப்பா இருந்தது. அரசியல கொஞ்சம் பேசிருந்தீங்க அதுல. ஏ வள்ளுவரே அரசியல்வாதி தானே. வள்ளுவர் அரசியல் தான். ஆமா. வள்ளுவர் மேல என்ன சாயம் பூச போறாங்களோ டைலாக் வருது. நீங்க அந்த வள்ளுவர் படம் உருவானதை பத்தி சொல்லுங்க. கேட்போம். சரி சார், இந்த வள்ளுவர் படம் உருவானதை பத்தி சொல்லுங்க. வள்ளுவர் படம் நாங்கள் காமராஜ் படம் பண்ணுற காலத்தில் ஒரு நண்பர் வந்து ஆஃபீஸ் வந்திருந்தார். அவர் கேட்டார் திருக்குறளை பற்றி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னுட்டு. அப்போது அது ஒரு பெரிய கேன்வாஸாக இருக்கும். கேன்வாஸ் ஒன்று 1.25 அடி இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி பண்ண முடியும்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறம் செம்பூர் ஜெயராஜ் அதுக்கான ஸ்கிரிப்டை பண்ணார். அதுக்கப்புறம் அது வந்து எதை விஷுவலைஸ் பண்ண முடியுமோ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களே, அதை நாங்கள் வந்து ஸ்கிரிப்டாக அமைச்சோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டங்களாக தாண்டி போனது. நம்ம சார் சொன்ன மாதிரி இளையராஜா வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. எட்வினோடது பங்களிப்பு, இவங்க தனலட்சுமியோடது, வள்ளுவர், ஆமாம், எல்லாருடைய பங்களிப்பு முக்கியமானது. ஆமாம், பவளக்குடி பவளக்குடி அவங்களோட பங்களிப்பும் முக்கியமானது. ஏன்னா இந்த படம் மக்கள்கிட்ட போகணும், அதுதான் வந்து அதோட பெரிய ஒரு விஷயம். அதாவது எல்லாருமே வந்து தேட்டர் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பித்து இது சொல்லப்போனால் படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது பெரிய வேலைன்னு இப்போ நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், படத்தை எடுக்கிறது பணம் இருந்தால் படத்தை எடுத்துடலாம். ஆனால் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு தேட்டரில் கொண்டு போகிறது பெரிய சேலஞ்ச். அது ஒரு வேற ஒரு டீம். அது அந்த டீம்கிட்ட பழகி வெளில வர்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆமாம், மக்கள் பார்ப்பாங்க அந்த படத்தை. நம்மளாம் பார்க்க வைக்கணும். ரொம்ப நல்லா எழுதி நீங்க பார்க்க வைக்கணும். ஏன்னா இந்த ஐடியா வந்தவுடனே முதல்ல போய் கேட்டது வந்து மூப்பை சுவாமிநாதன் சாரை தான். நீங்கள் முதல்வர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, ஏன்னா பெரியாருக்கு வந்து உதவி பண்ணாங்க, இதுக்கு உதவி பண்ணுங்கன்னு நாங்கள் போய் கேட்டோம். அது பரவாயில்ல, அதுக்கப்புறம் நாங்களே பணத்தை ரெடி பண்ணிட்டோம். இப்போ முதலமைச்சர்கிட்ட வந்து அந்த படத்தை பார்க்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் இந்த படத்தை பார்த்தாருன்னா அது ஒரு பெரிய நிகழ்வாக வரும், மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேரும்னு நம்புகிறோம். ஆமாம், நீங்களும் எழுதுங்க அதை பற்றி. முதல்வர் இந்த படத்தை பார்க்க வேண்டும். அவர் பார்க்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா கலைஞர் தானே, அவர் இதில் தானே படத்தை முடிச்சிருக்கோம். கலைஞர் சிலையில் அருமை அருமை திருவள்ளுவர் சிலையில் இல்லை, அது ஒரு என்னங்க வள்ளுவருக்கு வந்து என்னன்னா, இப்போ வள்ளுவர், இயேசு, புத்தர்லாம் ஒரே காலகட்டமாக கருதப்படுது. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஒரு காலத்தில் தமிழை வந்து சுவீகாரம் பண்ணாங்க, எங்களுக்கு தான் தமிழ் உரிமை அப்படின்னுட்டு. வள்ளுவம் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் அடையாளம். அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த நினைப்பாங்க. அதை நான் சூசகமாக சொல்லியிருக்கோம். இப்போ சாயம் பூசுறது, சாயம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எந்த கட்சிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாம் 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 அவங்க அப்படி இன்னொரு வரி வந்திருக்குமே, நமக்கு எதிரி வந்து வடக்கு இருந்தால் வரணும் அப்படின்னுட்டு. ஆமாம், வடக்கு இருந்தால் நான் வந்து எதிரிகள் வர முடியும். நம்மளை வந்து ஆனால் நம்ம இனம் வந்து கட்டுக்குலையாமல் தானே இருக்கோம் நம்ம. இல்லை ஆமாம், அது இது ஒரு ரிமைண்டர் தானேங்க உலகத்துக்கு வந்து. கிட்டத்தட்ட திருக்குறளா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மழுங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு புதுசு நான் கொண்டு வந்துங்கிறதுக்காக இல்லை, இது ஒரு புது யுக்தி. இது இப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து டெய்லி ஆச்சரியப்படுத்தும் குறள். பொதுவாக குறளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழை படிச்சுட்டு குறளை படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ புதுமையானது. 2000 வருஷம் முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுது. இது வந்து மக்கள்கிட்ட போகணும். ஆமாம் 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 சப்டைட்டில் இங்கிலீஷில் போட்டிருக்கோம். போவோம். ஆமாம், படிப்படியாக போவோம். இல்ல இல்ல, அது கற்பனை. அது அவர் அப்படி சொல்றாரு. ரைட்டர் எழுதிருக்காரு. கேள்விதான் இங்க ஆமா, ரொம்ப 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 நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்டே வந்து ஓடி போய் நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அந்த காலத்துல அதுதான் இருந்தது. வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அது மட்டும் இருக்கல. அவர் காலத்துல என்ன இருந்துச்சுன்னா, சொசைட்டில வருஷத்துல ஒரு நாள் இளைஞர் இளைஞி யாரு கூட இருக்கலாங்கிற அளவில் ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு தமிழர்கள்கிட்ட. அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் பாலா. அப்படியா? இல்ல இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா? ஆமா, உங்களுக்கு என்ன வச்சு 1330 நிறுத்திட்டீங்க. இன்னும் நிறைய இருக்கு.
பாதி வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இல்ல அப்படி குறளை பற்றி 1330 நிறுத்திட்டீங்களே ஏன்? இல்ல அது நமக்கு கிடைச்ச அந்த நம்ம ரிசர்ச்சுக்குள்ள போகல. இன்னும் வந்து வள்ளுவருங்கிற ஒருத்தரா அந்த கிளாசிபிகேஷன் அவர் காலத்துல பண்ணப்படவில்லை. 3ஆக பிரிக்கப்பட்டது பிற்காலத்தில், பரிமளர்கள் காலத்தில். அப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கு. வள்ளுவர் வந்து கன்னியாகுமரியில பிறக்கல, மயிலாப்பூர்ல பிறந்தாரு. நம்ம அதுக்குள்ள போகல. அந்த கருத்துக்குள்ளதான் நம்ம போயிருக்கோம். ஆமா, நிறைய டைலாக்லாம் வரும். வாரிசு எங்க காமத்து பாலதனருக்கு வாரிசு இருக்காதா? வாரிசு இருக்குன்னு காமிச்சிருக்கீங்க. அப்போ அதனால வாழையடி வாழி அவங்களுடைய இருப்பாங்க. ராஜராஜ சோழனுக்கு வாரிசு யார் இருக்கா? 1000 வருஷம் தான் ஆச்சு. நக்கீரர் வந்து தான் பெரிய புலவர்னு கேள்விப்பட்டோம். அவரே தோற்கடிச்சவரா வள்ளுவர்? தோக்கடிச்ச மாதிரி காட்டலையே, அவரு அங்கீகரிக்கல. தலை தொங்க போட்டானே தோக்க. இல்ல எங்க அதாவது சங்கத்துல ஒரு முடிவு, அதாவது தமிழ் சங்கத்துல இப்படி இருக்கணும் ஒரு வடிவமைப்புன்னு ஒரு இலக்கியம், அது சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது அதை உடைக்கிறாருன்ற ஒரு விஷயம் தான். நக்கீரர் பாதை வேற, வள்ளுவர் பாதை வேற. நக்கீரர் வந்து இவர் வள்ளுவர் அங்கீகரிச்சாரோ அங்கீகரிக்கலையோ அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு. நக்கீரர் காலத்துலதான் வள்ளுவர் இருந்தாங்க சார். திருவள்ளுவர்னு நம்ம தமிழ்ல வந்து பேர் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த பேரை வந்து நீங்க இந்த படத்துல ஒரு இடத்துல கூட அவருக்கு வந்து சொல்லாதே அதை மேனேஜ் பண்ணிட்டீங்க. அது எப்படி நீங்க அத வாசுகன் எங்கேயாவது கூப்பிட்டார பாத்தீங்களா? இல்ல அதான் 2 பேருடைய பேரையுமே சொல்லாதே நீங்க. இல்ல அதுல வந்து எங்கெங்க சந்தேகங்கள் இருக்கும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க வந்து வாசுகி வந்து தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டார், வாளி நின்றுடுச்சு, ஊசியால வந்து இதெல்லாம் வந்து அந்த புனைவுகளுக்கு நம்ம போகல. வள்ளுவத்துக்குள்ள என்ன இருந்ததோ அதுக்குள்ள இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா காட்சிகள்லயும் இந்த வள்ளுவம் இருக்கும். ஆமா, திருவள்ளுவர் நாடுன்னு வச்சிருக்கீங்க. ஆமா, ஆனா திருவள்ளுவர்னு எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவர் கூப்பிட்டாரா? வள்ளுவனாரன்னு கூப்பிட்டாரா இல்லையா கடைசியில? ஆமா, வள்ளுவன் நாடார் அப்படின்னு சொன்ன மாதிரி வேலையை காட்டிட்டியாடா? ஆமா, அப்புறம் ஏசு நாடாருன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தான். அடுத்து வந்து பிரமிட கட்டினது நாடா இருந்தான்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் அல்லாவும் நாடார் ஆவாரு. டேய் எல்லாரும் எது ஏன்னா நீங்க அறம் பொருள் இருக்கு, இவன் காமத்து பாலை பத்தியே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வள்ளுவர் வந்து ஒரு வயசான முனிவராக தான் பாத்துருக்கோம். நல்ல எங்க காமிச்சிருக்கீங்க. வாசிக்குலாம் எங்க ஒரு பாட்டி மாதிரி தான் நினைச்சோம். அவங்க பார்த்தா வாசி அவ்வளவு எங்க அவ்வளவு இதா இருக்காங்க. அதாவது அந்த வரைஞ்சவர் இருக்கார் இல்லையா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கிறாரு. காமத்து பாலில் எழுதுனா எந்த வயசுல இருக்கணும்? அதெல்லாம் மறந்து போயிருங்க. நீங்க வேற ஆமா, அது பழைய நினைவு தான் பேராண்டிங்கிற மாதிரி ஆயிடும். ஆமா, இன்னொன்னு அந்த காலத்துல ஆயுளே குறைவா இருந்துச்சு தெரியும் இல்லையா? பெரியாரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஆயுள் வந்து வெள்ளைக்காரன் வந்த அப்புறம் தான் வந்து மருந்தெல்லாம் கொடுத்து கூட்டான் அப்படின்னு. வள்ளுவர் காலத்துல ஆயுளே 35-40 தான் இருந்திருக்கும். இவரு வேணுகோபால் சர்மா வயதானவரா வரைஞ்சிருக்கிறாரு. இவ்வளவு கருத்தை சொன்னவர் வயசானவரா இருப்பார் நினைச்சிருப்பாரு. ஆனா நீங்க நெப்போலியன் எடுத்துக்கோங்க, பல பேர் வந்து அந்த வயசுலயே வந்து மறைஞ்சு போனவங்க தான். சரி, இந்தப்பா ஹீரோயின் எல்லாம் கேள்வி எல்லாரும் கூட வந்து கலந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த எந்த தரவுல சார் சொல்றீங்க? ஏன்னா இது வந்து இப்போதைக்கு அது சாத்தியப்படுமா? இப்போ இங்க அதை பத்தி நம்ம பேரம் பேசல. அந்த காலத்துல என்ன கலாச்சாரம் இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா, அப்படி இருந்தது. அந்த காலத்துல தான் அவர் கல்வனாமை கொண்டு வராரு, உடன்போக்கு இருக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது, அப்புறம் இதெல்லாம் கொண்டு வராரு அவரு. ஆமா, வசனம் வந்து யார் எழுதுறது? செம்பூர் ஜெயராஜ். ஏன்னா சில இடங்கள்ல சென்னை பாஷையிலே வச்சிருக்காங்க. எங்க இருக்கு? எங்க வரியா? அந்த பெண்கள் ஆமா, குளிக்கிறது வந்து மெட்ராஸ்ல நீராடிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்களே தவிர அடுத்த படத்துக்கு நீங்க எழுதுங்க. அதே போல சில இடங்கள்ல வந்து அந்த காலத்துல வந்து அவர்கள் அப்படின்னு பேசுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல எல்லாருமே அவன் இவன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜெனரேஷன் ஏத்த மாதிரி எழுதிட்டீங்க. நான் அடுத்த படத்துல சரி பண்ணிக்கிறேன். அதை வள்ளுவர் இதுல காவி உடை கட்டாம வெள்ளை உடை கட்டிருக்காரு. இப்ப நிறைய பிரச்சனை இருக்கு, காவியா வெள்ளையானு. நீங்க எந்த அடிப்படையில ஒரு வெள்ளை தான் இது பண்ணாருனாங்க? இந்த காவி வந்து இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு நாளாச்சு? ஒரு மனிதர் பீகார்ல இருந்து கிளம்பி வந்து ஒரு பூணூல் போட்டவர் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறார். வள்ளுவர் போட்டோ பாத்துருக்கீங்களா? வள்ளுவர் போட்டோ பாத்துருக்கீங்களா நீங்க? கோவில் அவரை வந்து 2000 வருஷம் முன்னாடி போட்டோகிராஃபியே வரலீங்களே. இவங்க வந்து அதான் இப்பதான் சொன்னேன் நான், அவங்களுக்கு தக்கபடி அவங்கள வடிவமைப்பாங்க. இவர் கிடைச்சா நல்லதா இருக்கும்,
தமிழுக்கான அடையாளம் இருக்கு இல்லையா? இப்போ வடநாட்டுல இருந்து ஒரு எம்பி வந்து சிலையெல்லாம் கொண்டு போயிட்டு பனாரஸ்ல வச்சாரு தெரியுங்களா உங்களுக்கு? அது மாதிரி தான் அவங்க அதை சுவீகாரம் பண்ண நினைப்பாங்க. நம்ம அடையாளத்தை அவங்களுக்கு வேண்டியது இருக்கு, ஹிந்தியை திணிக்கிற மாதிரி. சார் அப்புறம் ம். வள்ளுவர் வந்து கல்லை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கல்லு குடிக்கிறத ஒழிக்கணும், ஆமா அதனால நாட்டுல நடக்குது. ஆமா. ஆனா இப்போ ஒருத்தர் மரம் ஏறி கல்லு படிச்சிருக்காரு, ஆ. கல்லு கொண்டு வரணும் அப்படின்னு ம். யாருன்னு சொல்லிட்டு தெரியும். சீமான் அவர்கள் வந்து அப்படி பண்ணிருக்காங்க. ஆமா. பட் இந்த கருத்து வந்து எது கருத்தா இருக்குமா சீமானுக்கு? எப்படி இது கல்லை குடிச்சிட்டு எல்லாம் ரோட்ல படுத்து கிடக்க சொல்றாங்களா? இல்ல கேக்குறேன். இல்ல சொல்றீங்களா கல்லை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இல்ல இந்த படம் எடுத்தே வந்து அது ஒரு அரசியல் பேசு இல்லையா? அவர் கல்லு இறக்குறாரு, அதுக்கு கல்லு இறக்குறாரு, குடிக்கிறாரு, எல்லாம் குடிக்கணும்ன்றாரு. ம். ஊரெல்லாம் கல்லு கடை தரப்பணும்ன்றாரு. ஆனா வள்ளுவர் வந்து கல்லு கடையே இருக்கக்கூடாது, அது பெரிய தப்புங்க. அது போதை பொருளை வந்து எப்படி நம்ம இது அங்கீகரிக்க முடியும்? இதுதானே கல் உண்ணாமைன்னு வள்ளுவர் எழுதியிருக்காருல, அதுதான் நான் சொல்ல முடியும். மது விற்கிறாங்களா சார்? கல் அதை விட நல்லதுன்றாங்க. இல்ல 2 வருஷத்துல இது நல்ல விஷயம் நீங்க கேக்குறீங்க. 2 விஷயம் தானே. ஆமா, இது கொஞ்சம் லேட்டா போதை ஏறும், அது உடனே ஏறும், அவ்வளவுதான் வித்தியாசம். டேய் தம்பி, இப்ப அதை இருங்க, இப்படிதான் வாழணும்னு ஒரு மரபு இருக்கு, ஒரு ஒரு இலக்கிய முறை இருக்கு, இப்படிதான் வாழணும், ஒரு ஒழுக்க நெறிகள்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்த கல் உண்ணாமை, சரக்கு அடிக்காமை, போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தாமைன்னு இருக்கு. இதை மீறி சிலது நடக்கும், அதெல்லாம் உதாரணத்துக்கு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படி அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க? ஏன் இதை குடிக்காம இருந்தா நல்லது. குடிக்கிறாங்களா, நம்ம அதை பேசக்கூடாது. இல்ல கல்லு வித்தா வந்து அரசாங்கத்துக்கு லாபம் கிடைக்காது இல்ல, அதனாலதான் வந்து அவங்க சாராயம் விற்கிறாங்க. மேட்டர் புரியுதா உங்களுக்கு? ஒரு ஷாட்ல வந்து நீங்க திருவள்ளூர் சென்டர் வச்சுட்டு இந்த பக்கம் நாமும் இந்த பக்கம் பட்டு அந்த பக்கம் வள்ளலார்லாம். ஆமா, அவர் மட்டும் எதுவுமே வள்ளுவர் மட்டும் எதுவுமே போடாம, அதாவது இவங்க எல்லாத்துக்கும் புத்தி சொல்ல வேண்டியவருக்கு வந்து எந்த அடையாளமும் தேவையில்லை. அவர் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன் கேட்கிற ஒரு இது வரும். இதுக்குள்ளதான் அடக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் தாண்டி வர அத்தனை பேருக்கும் புத்திமதி சொல்றாரு. அதுல ஆனா கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, முஸ்லிம்ஸ் கிடையாது. அவருக்கு எந்த இசமும் வேண்டியதில்லை. இயேசுலாம் அதுக்கப்புறம் உள்ள காலங்க. ஆமா, என்ன ஒரு தரமான கேள்வியை வரலையே. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு காமுட்டு இருக்கிற வள்ளுவர் ஜெயிச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணாம காமுட்டு இருக்கிற மருதி படைய ஜெயிக்க வச்சாலும் அவர் சுத்து போயிடுறாரு. ஆமா, ஏதாவது மறைபொருள் ஏதாவது சொல்லுங்க. இல்ல அந்த காலத்துல இப்போ அதை வந்து அந்த படத்துல குளோரிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது வள்ளுவரே சொல்லுவாரு வந்து அம்பு வரும்போது கண்ணை மூடுறவன் கோழை அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட போர்க்களத்தில் செத்து போறது ஒரு பெரிய நல்ல மாண்பா கருதப்பட்ட காலகட்டம் அது. வீரமரணம். அரசர்கள் அப்படி வச்சிருந்தாங்க. அரசர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக பொதுமக்களை வந்து போருக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ அதை குளோரிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. இவன் போருக்கு போய் சாகட்டும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கால மரபா இருந்தது. கடைசியில வந்து அந்த அரசவையில போயிட்டு மனைவியோட வந்து உட்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தரவுகள் இருக்காங்க சார். ஏன்னா வந்து சொல்லும் போது அவர் தான் போய் பேசினாங்க, அது மட்டும் தான் இருந்தது. ஆனா மனைவி குழந்தையோட உட்கார்ந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அது எப்படி சார்? அது திரைக்கதைக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்க இந்த படம் ஔவையார் பாத்தீங்களா? நீங்க ஔவையார்ல எப்படி வந்து அரங்கேற்றாங்க தெரியும்? எது புனையப்பட்டதா? 133 அதிகாரம் இருக்கு. அந்த 133 அதிகாரத்தையும் நீங்க இந்த படத்துல கொண்டுட்டு வந்திருக்கீங்க. இல்ல, கொண்டு வரல. இல்ல, அதுதான் வந்து எதை காட்சிப்படுத்த முடியுமோ அதை தான் பண்ண முடியும். நீங்க திருக்குறளை சொல்லிக்கிட்டே நீங்க உட்கார்ந்துருப்பீங்களா? நீங்க உட்கார மாட்டீங்கல்ல. எவ்வளவு திருக்குறள் கிளாஸ் நடக்குது, 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, எதுக்கு வந்திருக்கீங்க? இது சுவைப்பட சொல்லணும், ஒரு ஆள் எழுதணும், ஒரு ஆள் கேமரா பண்ணணும், ஒரு ஆள் டைரக்ஷன் பண்ணணும், ஒரு ஆள் மியூசிக் போடணும், ஒரு ஆள் எடிட் பண்ணணும். இவ்வளவு வேலை இருந்தால் தான் வந்து நீங்க எல்லாம் பார்ப்பீங்க. அதனால இது நவீன வடிவம், வள்ளுவரோட நவீன கனவு இது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரே டைமா ஒரு மூச்சு முட்டை ஒரு மாசம் உட்கார்ந்து எழுதாம இப்படி லைஃப்ல இருந்து இப்படி ஒண்ணா எடுத்து தான் எழுதினார். அதுல இருக்கக்கூடிய சாராம்சம் பாத்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பலகாலம் ரிசர்ச். அவரே வந்து ஒரு அரசர்கிட்ட வேலையா இருந்திருப்பாருன்னு சொல்றவங்க இருக்காங்க. அவரே வந்து ஒரு அரசரா இருந்திருப்பாரு அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது. ஆமா, ஏன்னா பாத்தீங்கன்னா சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க சார். வள்ளுவர் ஒரு ஆள் இல்ல, பல பேர் சேர்ந்து. இல்ல, நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போல சார். நம்ம அந்த 1330 உள்ள இருந்துதான் இதை சாராம்சத்தை எடுத்துருக்கோம். அதை கரெக்டா சொல்லிருந்தீங்க. செல்வந்தரை பத்தியும் பேசுவாரு, தொழிலாளியை பத்தி பேசுவாரு. திருக்குறள் வச்சுட்டு நீங்க காதல் குறளா தான் உள்ள இருந்தது. திருக்குறள் அது அவரு எல்லா இதுலயுமே 2 வரியில வந்து கருத்துக்களை சொல்லுவாரு. செல்வத்தோடு செல்வம் அப்படின்னு சொல்லும் போது செவி எவ்வளவு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வத்தோட ரொம்ப முக்கியமானதுப்பான்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த மாதிரி நிறைய திருக்குறள் இருக்கு. ஆனா இதுல நிறைய காதல் காட்சிகள் தான் வருது. ஆமா, நான் வந்து சினிமாவுக்காக எடுத்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பள்ளியில கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது குழந்தைங்களோட மனதை பாதிக்காதா? இப்போ இது இந்த படத்துக்கு என்ன சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா? ஆரம்பத்துல படத்தை பாத்தீங்களா? என்ன சர்டிபிகேட் போட்டிருக்கான்? சர்டிபிகேட் நீங்க பாக்கலையா?
வித்தியாசம். யூ சர்டிஃபிகேட் போட்டிருக்கான். அது சென்சார் போர்டு வந்து கிளியர்டு இந்த படத்தை குழந்தைகள் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கான். நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்க. போர்டு இப்போ இருக்க இல்ல சென்சார் காதல் வந்து நிறைய பிரச்சனை. ஒரு நிமிஷம் இல்ல இதுக்கு அத்தாரிட்டி சென்சார் போர்டு. திருவள்ளுவரே காதல வந்து ஓகே அப்படின்னு சொல்ற ஓடி போ. அரசு கொடுத்த சர்டிபிகேட் யூ மத்திய அரசாங்கம் அனைவரும் மத்திய அரசாங்கம் தானே கொடுத்திருக்கு. ஓகே சார், இப்போ நீங்க சொல்லுங்க. அது சென்சார் சர்டிபிகேட் மத்திய அரசு தரது உங்களுக்கு தெரியாதா? வாயால சொல்லணும்ல, யார் கொடுத்தாங்க அதுக்கு? இல்ல அது தெரியாதா உங்களுக்கு? ஆமா என்ன பாலாதரன், நீங்க நிறைய படிக்கணும் பாலா. நீங்க ஒரு வருஷம் முன்னாடி வந்தீங்க. நீங்க நீங்க வளர்ந்துருப்பீங்க, படிச்சு. நம்ம ஊர்ல நம்ம அரசாங்கம் சரியா செயல்படுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சென்சார் போர்டு நிறைய படங்களுக்கு வந்து தடங்கல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் அதனாலதான் இந்த இதை கேட்க போனாங்க. இதுக்கு தடங்கல் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய காதல் காட்சிகள் வருது. இல்ல காதல் தடை செய்யப்பட வேண்டியதா? சரி. ஆமா ஆமா. உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னா கேள்வி ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன ஒண்ணு சொல்ல, ஒரு உண்மை சொல்லவா? அதாவது நான் 2004 காமராஜ் படம் ரிலீஸ் பண்ணேன். ரிப்போர்ட்டரை பார்த்து நான் பயப்படுவேன். இல்ல காமெடியா இல்ல, என்ன தெரியுமா, எல்லாம் ரொம்ப படிச்சிருப்பாங்க, எல்லா நாலேஜ் இருக்கும், நான் திணறி போயிருவேன். இப்ப நீங்க வந்து நீங்க சொல்ல வந்து என்னன்னா 1330 குறள் படிச்சிட்டு வந்ததா கேள்வி. இல்ல 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 அத சொல்ல வரல. இன்னும் நீங்க எங்களை திணறடிக்கணும்னு நான் சொல்ல வர்றேன். படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்க படத்தை திணறடிக்கலாமா சொல்லுங்க? நல்லா இருக்க படத்தை வந்து பண்ணக்கூடாது. சரி, இப்போ என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட 4000 படம் பார்த்த சத்யேந்திரா ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்ல நினைக்கிறாங்க. ப்ளீஸ். ஆமா ஆமா, ஷார்ட். வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். பாலா சாரோட எனக்கு ஒரு 15 இயர்ஸாக கனெக்ஷனு. காமராஜ் படம் 30 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு நாங்கள். அவர் காமராஜ் பற்றி படம் பண்ணாங்க, மகாத்மா காந்தி பற்றி படம் பண்ணாங்க. மகாத்மா காந்தி பற்றி யாரும் அவ்வளோ நல்ல படம் பண்ணல. மகாத்மா காந்திக்கு நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. மீதி பண்ண எல்லாரும் மகாத்மா காந்தி பற்றி, ஈவன் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ப்ரோஷர் எழுதி கொடுத்தேன், அவ்வளோதான். ஒன்று என்னன்ட்டா, ஒரு காலத்தில் பிங்களவர்ணான்னு சொல்கிறாரு. பிங்களவர்ணான்ட்டா காவி. ஸோ அது காவி எல்லா சன்னியாசிகளும் அந்த காலத்துலேயும் புராணத்தில் இருந்தவங்களெல்லாம் அந்த கலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஒரு பொலிட்டிக்கலில் அதுக்கு ஒரு வேறு மீனிங் வந்துச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் எதனா அந்த மாதிரி கேள்வி கேட்கல தெரியாது. நமக்கு ஷேக்ஸ்பியர் யாரும் தெரியாது, பொன்னியின் செல்வன்ல அவங்களெல்லாம் இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. பட் நம்ம இமேஜினேஷனுக்கு நாங்கள் கொஞ்சம் கேரக்டர்ஸ் ரெடி பண்ணோம். ராமர் யாராவது பார்த்துருக்கீங்களா? சீதாவை பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை, எல்லாம் என்டி ராமராவன்றீங்க, வேற ஏதோ கேரக்டர்னு சொல்கிறீங்க. அதனால நம்ம இமேஜினேஷனில் நமக்கு கிடைச்ச ஸ்டார்ஸில் நமக்கு சூட்டபிளாக இருக்கவங்க வச்சு நாங்கள் எடுக்கிறோம். இப்போ ஆக்சுவலி இந்த காலத்தில் கேம் சேஞ்சர் இந்த மாதிரி படம் வர்ற டைமில் ஒரு நல்ல படம் கொண்டு வந்திருக்காரு. அந்த சப்ஜெக்ட் யாரும் டச் பண்ணல. அது டச் பண்ணதுனால நீங்கள் அவங்கள பாராட்டணும். அது ரொம்ப சின்ன பட்ஜெட்டு. எனக்கு இந்த கதை 10 கோடி கொடுத்தா கூட எனக்கு இவ்வளோ நல்லா எடுக்க முடியாதுனால நான் வேற படம் எடுக்கிறேன். ஒரு சின்ன கேரக்டரும் மனசுல நிக்கிற அளவுக்கு பண்ணிருக்கீங்க. இல்ல சொல்ல போனா இதுல என்னோட வேலை தான் ரொம்ப குறைவு. ஆமா, என்னோட வேலை ரொம்ப ரொம்ப குறைவு. என்னோட வேலை வந்து இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது மட்டும்தான். ஸ்கிரிப்ட், பவுண்ட் ஸ்கிரிப்ட் கையில் வந்துருச்சு. எட்வினை கூப்பிட்டாச்சு, ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டாச்சு, எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, மேனேஜர் கூப்பிட்டாச்சு. என்னோட வேலை வந்து ஸ்டார்ட் கேமரா எல்லாம் வந்தாச்சா, எல்லாரும் அட்டென்ட் பண்ணிட்டாங்களா, என்னோட வேலை இது வந்து தன்னடக்கத்தினால சொல்லவே இல்லை. குரோசவா சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மோசமான திரைக்கதையை வந்து லொக்கேஷன் கொண்டு போயிட்டு நல்ல படத்தை பண்ண முடியாது அப்படின்னுட்டு. பவுண்ட் ஸ்கிரிப்டில் வந்து ஷார்ட் டிவிஷன் ஒரு ஆள் இருப்பார், கேமராமேன் அவரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த நுட்பம் சரியாக இருக்கிறதா, ஆடை சரியாக இருக்கிறதா, கலைப்பொருட்கள் சரியாக இருக்கின்றனவா, சரியான எக்ஸ்பிரஷன் கிடைக்குதா, இதை மேற்பார்வையிடும் வேலை தான் என்னோட வேலை. என்னை விட இவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை கிட்டத்தட்ட 2 மாதம் படித்தாங்க. நான் ஃபோன் பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா,
சார் நான் பேச முடியாது இப்போ உங்ககிட்ட நான் ஸ்கிரிப்டை வந்து படிச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னுட்டு சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் வராது திரும்ப. ஆமாம், அதனால தான் அவங்களால லொக்கேஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. சோழன் ஆல்ரெடி வந்து கூத்துப்பட்டையில் இருந்தவர், வெல் ட்ரெயின்டு, அவரே ஒரு டைரக்டர், அதனால் அவரை கூப்பிட்டு பண்ணேன். இந்த டீம் அப்படிப்பட்ட ஒரு டீம். ஆமாம், இளையராஜா பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு போர்ஷன் சாயந்தரம் ஒரு போர்ஷன் பார்த்தீங்களா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. 10 நாள் 6 எனக்கு இப்போ பார்க்கும்போது இன்னும் புதுசாக இருக்குது. அந்த கல்யாணத்தில் போட்டிருக்க மியூசிக்கெல்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியல. அவ்வளோ அருமையான அவங்க எல்லாரும். நாம் அதில் வந்து ஒரு ஆர்கனைசர் நான், அவ்வளோதான். ஆமாம். திருக்குறளை மதுரை தமிழ் சங்கத்துல வந்து திருக்குறளை வந்து அரங்கேற்றதா எந்த குறிப்பிலுமே இல்லை. அதை நீங்க வந்து எப்படி சார் அதை காட்சிப்படுத்தீங்க சார்? வந்து இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சமாச்சாரம். அது நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறே வந்து நிறைய புனைவு. இப்போ ஒரு காவி பற்றி பேசினார் பார்த்தீங்களா? உண்மையிலே வந்து சன்னியாசிகளை ஏன் காவி போட்டாங்க தெரியுமா? இப்போ ஆதிசங்கரர் வந்து காலடியிலேருந்து கிளம்பி அங்கே வரைக்கும் போகிறார், காஷ்மீர் வரைக்கும் போகிறார். அவர் காவி கொடுத்துருந்தார். ஏன் காவி தெரியுமா? தீயோட கலர் என்ன? ஆரஞ்சு. காட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஆரஞ்சு துணி உடுத்துட்டு போகிற போது மிருகங்களை வந்து தீன்னு நினச்சி பயந்துரும். ஆரஞ்சு கலர் வந்து தீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால தான் வந்து, ஏன்னா அவங்க பாதுகாப்பெல்லாம் கிடையாது இல்லை, காட்டுக்குள்ளே போகும்போது ஆரஞ்சு கலர் போட இது துணி கட்டியிருந்தாங்க. ஆமாம், அதுவே அப்படியே அமைஞ்சது. ஆமாம். திரையரங்குகள் வந்து எத்தனை சார் பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு நாளான்னு. ஏங்க இந்த சினிமா வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணோம், மண்டே முடிஞ்சிச்சுங்கிற மாதிரியான படம் கிடையாதுங்க. இது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. திரையரங்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி மனக்கடல்கள் நீங்க எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம், கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஆகிட்டு இருக்கு. ஒரு 50-60 ஸ்க்ரீன் கிடைக்கலாம். பெரிய விநியோகஸ்தர்கள் மூலியமா நீங்க அணுகுனீங்கன்னா நல்ல திரையரங்குகள் நிறைய காட்சிகள் வந்து வெளியாகிற இல்லை இல்லை அப்படி இப்போ வந்து என்ன அப்படின்னா, தனக்கு என்ன கிடைக்குங்கிற காலம் ஆயிடுச்சு. அரசியல்வாதிகள் வந்து அப்படி ஆயிட்டாங்க. அப்புறம் சினிமா வந்து என்ன நினைப்பாங்க, தனக்கு என்ன கிடைக்கும்னு தான் நினைப்பாங்க. இதன் மூலம் புகழடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் குறைஞ்சிட்டாங்க, பொருள் ரீதியாக என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம அது கஷ்டம், அது ஒரு பணி, அவ்வளோதானே. எல்லாத்துக்கும் ஒரு பணி இருக்குல்ல, இது கஷ்டம்னு சொல்ல வரல. அதனால இந்த படம் வந்து அப்புறம் ஓடிடியில் பார்ப்பாங்க, யூடியூப்ல இருக்கும், இது ஒரு பதிவாக இருக்கும். காமராஜ் வெளியாக 20 வருஷம் ஆச்சு, இன்னும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்படி தானே? ஆமாம். ஆனால் இன்னொன்று இதில் வந்து நான் வந்து பணத்தை சம்பாதிச்சு கொண்டு போயிடணும் அப்படிலாம் வந்து நினைக்கிறது கிடையாது. ஒரு வேலை செஞ்சுருக்கோம், அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலே அது பெரிய விஷயம்தான்.